பொன்னி அப்கமிங் எபிசோடில் இங்கே பொன்னி எப்படியோ சிவானியை தேடி கண்டுபிடிச்சிட்றாங்க. ஏன்னா இங்கே தாஸு இருக்கிற கார்லேருந்து வேறு காருக்கு சிவானியை மாற்றி விட சொல்லும்போது அந்த காரை கரெக்டாக பொன்னி சேஸ் பண்ணி பொன்னி கஷ்டப்பட்டு சிவானியை கண்டுபிடிச்சி வீட்டுக்கும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. இங்கே பொன்னியை பார்த்தோன்னே சந்திரசேகர், ஜெயா, பவானின்னு எல்லாருமே ஓடி வராங்க. ஓடி வந்து இங்கே பவானி நம்ம சிவானியை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. சிவானி, எங்கேம்மா போன? உனக்கு என்னம்மா ஆச்சு? உன்னை யாரும்மா இப்படி பண்ணா அப்படின்னு இங்கே பவானி சிவானியை பிடிச்சி அழுகுறாங்க. சிவானி அதுக்கு, அம்மா நீங்கள் தானம்மா இதெல்லாம் பண்ணீங்க, எனக்கு தெரியுமா என்னுடைய பர்த்டே வரப்போகுதுன்னு, நீங்கள் தானே வேணும்னு இப்படிலாம் பண்ணீங்க, ஏம்மா அப்படி என்னை பயமுறுத்துனீங்க அப்படின்னு சிவானி சொல்ல, சிவானி என்னடி சொல்கிற நீன்னு அப்படின்னு கேட்க, இங்கே சந்திரசேகரனே, பவானி பொண்ணு ஏதோ பயந்துட்டா போல, நீ அழைச்சிட்டு போயிட்டு அவளுக்கு தண்ணி கொடு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லவும் இங்கே எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எது எப்படியோ சிவானி கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லி பூஜை ரூமில் கொண்டு போய் அவளுக்கு துண்ணூறுலாம் பூசுகிறாங்க. அப்போது சண்முகமும் சக்தியும் சொல்கிறாங்க, எப்படியோப்பா பொன்னி தான் கரெக்டாக அந்த வண்டியை அடையாளம் வச்சு அந்த வண்டியை சேஸ் பண்ணி பிடிச்சிட்டாப்பா, பொன்னி மட்டும் இல்லைனா பிடிச்சிருக்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்ல, இங்கே பவானி சொல்கிறாங்க, என்ன அவள்லாம் பிடிச்சிருக்க முடியாதா? டேய் சிவானி காணா போனதுக்கு காரணமே அவதான்டா அப்படின்னு இங்கே பவானி கத்துறாங்க. உடனே அதுக்கு சண்முகம் சொல்கிறாங்க, அக்கா சும்மா நீ எதையுமே புரிஞ்சுக்காமல் பேசாதக்கா, பொன்னி சிவானியை அழைச்சிட்டு போல, சிவானி தான் பொன்னி கூட போயிருக்கா, அங்கே விளையாண்டுட்டு இருந்திருக்கா, திடீர்னு பொன்னியை ஏமாற்றி குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்க, இதில் பொன்னி தப்பு எதுவுமே கிடையாதுக்கா, நீ இப்படி ரொம்பவுமே கண்டிப்பாக சிடுன்னு அவள்கிட்ட பேசுறதுனால தான் அவன் ஒன்றை விட்டுட்டு பாசம் காட்டுற பொன்னி பின்னாடி போயிட்டுருக்கா, ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோ நீன்னு அப்படின்னு சொல்லவும் இங்கே பொன்னி எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. சந்திரசேகர் உடனே, ரொம்ப நன்றிம்மா பொன்னி அப்படின்னு சொல்ல, ஐயோ மாமா என்ன மாமா இதெல்லாம், பரவாயில்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி மாடிக்கு போகிறாங்க. சிவானி ஒன்று, அம்மா என்னை விடுமா, நான் கொஞ்ச நேரம் பொன்னியத்தை கூட போய் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, பவானி ஒன்று, ஏய் சிவானி இங்கே பாரு, அப்போ நான் அம்மா அடிச்சிருவேன், ஏற்கனவே அவள் கூட பார்க்குக்கு போகிறேன்னு போய் தான் நீ காணா போயிட்டு இப்போ தான் கிடச்சிருக்க, திரும்பவும் ஏன்டி அவள் கூட போகிறேன்னு சொல்கிற அப்படின்னு பவானி திட்ட, இல்லைம்மா பொன்னியத்தை நல்லவங்க தெரியுமா, நான் பொன்னியத்தை போய் கொஞ்சம் விளையாண்டுட்டு வரேம்மா விடுங்கம்மா அப்படின்னு இங்கே சிவானி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே இங்கே சந்திரசேகர் சொல்கிறாரு, பவானி விடுமா, வீட்டை விட்டு சிவானி எங்கேயும் போயிட்டு போகிறதில்ல, பொன்னி மாடி தானே போயிருக்கா, விடு போயிட்டு வரட்டும், ஏன்னா அவள் இவ்வளோ நேரம் ரவுடி பசங்கள்கிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா, அவளுக்கு ரிலாக்ஸாக விடுமா பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்ல, சண்முகம் சொல்கிறாங்க, பாத்தியாக்கா இதுக்கு தான்க்கா குழந்தைங்கள கண்டிக்கலாம், அதுக்குன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணால் இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் சக்தியும் உள்ளே போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பிரீத்திக்கும் அப்புறம் இந்த புதுசாக வந்துச்சு ஒரு அதுக்கும் வெண்ணிலாவுக்கும் ரொம்பவுமே பயங்கரமாக கோவம் வருது. என்ன இது, பொன்னியால் திரும்ப சிவானி வீட்டுக்கு வந்துட்டாலே, இப்போ பொன்னியை எல்லாருமே பொன்னியினமோ தியாகம் பண்ண மாதிரி பார்ப்பாங்களே அப்படின்னு இங்கே வெண்ணிலாவும் பிரீத்தியும் யோசிச்சுட்ருக்காங்க. பவானி இதை நேராக போய் சுந்தரத்தில் சொல்லணும், முதல்ல அவர் தான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பவானி சுந்தர் ரூமுக்கு போகிறாங்க. ஆனால் சுந்தரத்துக்கு இங்கே சிவானி வந்த விஷயமே தெரியாது. இங்கே நம்ம சுந்தரம் தாஸ் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான்னு கண்டுபிடிச்சி தாஸுக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணவும், டேய் தாஸ் நீ தானே என் குழந்தைய கடத்திருக்க, நான் கண்டுபிடிச்சேன்டா, ஒழுங்கு மரியாதையாக என் குழந்தைய விட்டு உனக்கு எவ்வளோ பணம் நான் தரேன் அப்படின்னு இங்கே சுந்தரம் பேச பவானி காதில் வாங்கிறாங்க. குழந்தை தான் வந்துடுச்சு, இவர் ஏன் பணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு போக இங்கே ஆப்போசிட்டில் தாஸ் பேசுகிறான். இங்கே நம்ம சுந்தரம் ஃபோன் மைக் ஒர்க் ஆகுன்னு சொல்லி ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறாரு. ஆப்போசிட்டில், மச்சான் என்ன மச்சான் இப்போ தான் கண்டுபிடிச்சியா, நான் தான் உன் குழந்தைய கடத்திருக்கேன்னு சொல்லிட்டு, அடப்போ மச்சான், உன் குழந்தைய கடத்திட்டு உனக்கு பயமுறுத்துறதுக்காக தான் பயமுறுத்தேன், இப்போ உன் குழந்தைய விட்டுட மச்சான், போய் பாரு உன் குழந்தை வீட்டுக்கு வந்திருக்கும் பாரு அப்படின்னு சொல்ல, டேய் போய் சொல்லாதடா, நான் உன்னை எப்போ நம்புறது அப்படின்னு சொல்லும்போது, என்ன மச்சான் ஏன் நீ மட்டும் என் தங்கச்சியை நம்ப வச்சு கர்ப்பமாகனியே, அப்போது நாங்கள் நம்பலை, அது மாதிரி தான் மச்சான், நம்பிக்கை ரொம்ப முக்கியம் மச்சான் அப்படின்னு சொல்ல, தாஸ் இங்கே பாரு நீ யார்கிட்ட விளையாடுறன்னு தெரியாமல் விளையாண்டுட்ருக்க அப்படின்னு சொல்ல, என்ன மச்சான் என் மச்சான்ட்ட நான் விளையாடாமல் வேறு யார்கிட்ட மச்சான் விளையாட போகிறேன்,
நீ என் தங்கச்சி வாழ்க்கை விளையாண்ட, இப்போது என் தங்கச்சி கர்ப்பமாக இருக்கா, அதுக்கு நான் பணம் கேட்டால் நீ திரும்பவும் எனக்கு ஆட்டம் காட்ட நினச்ச. அதான் நான் உன் குழந்தைய தூக்கி உனக்கு ஆட்டு காமிச்சேன். இது வெறும் சும்மா ட்ரைலர் தான் மச்சான். நான் கேட்குற பணத்தை கொடுக்கலன்னு வச்சுக்கேன், அப்புறம் உன் வீட்டில் கண்டிப்பாக உன் குழந்த இருக்கவே இருக்காது, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல சுந்தரம் உடனே, டேய் உன் தங்கச்சி கூட நான் பழகுனதாண்டா நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. அதனால தான் நீலாம் என்னை மிரட்டுற. நான் இப்போது படிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்கிற? உனக்கு தேவை பணம் தானே? எவ்வளோடா உனக்கு பணம் இப்போது? 5 வேணுமா 10 வேணுமா சொல்டா அப்படின்னு சொல்ல, என்ன மச்சான் 5 10? மச்சான் இதெல்லாம் நான் உன் குழந்தைய தூக்கணும் பார்த்தியா, அதுக்கு முன்னாடி கொடுத்தா வாங்கியிருப்பேன். அட்லீஸ்ட் உன் குழந்தைய தூக்கணும் பார்த்தியா, அப்போ கொடுத்தா வாங்கியிருப்பேன் மச்சான். இப்போது உன் குழந்தைய தூக்கி தாஸ் யாருங்கிறத உனக்கு நிரூபிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த 5 10 செட் ஆகுது மச்சான். ஒரு 40 ரவுண்டாக ஒரு 50 லட்சம் கொடுத்துரு மச்சான். இதுக்கப்புறம் நான் உன் குடும்பத்தை பக்கமே வரமாட்டேன். இல்லைன்னு வச்சுக்கேன், நீ தான் சொன்னியே உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணுன்னு சொல்லிட்டு. இது சும்மா சாம்பிள் மச்சான். அடுத்து நான் என்ன பண்ண தெரியுமா? நேராக போய் உன் மாமனார்கிட்ட போயிட்டு, இது மாதிரி உன் மாப்பிள்ளை வந்து என் தங்கச்சி கர்ப்பமாக்கிட்டாரு, அதுக்காக தான் நான் உங்கள் பேத்தியை கடத்தினேன் அப்படின்னு சொல்லி சரண் அடைஞ்சிருவேன். அவரும் ஆஹா நம்ம பொண்ணோட வாழ்க்கை வீணாக போயிடுமே அப்படின்னு வேறு வழி தெரியாமல் நான் கேட்குற பணத்தை கொடுத்துருவாரு. அப்புறம் உங்கள் மாமியார்ட்ட போயிட்டு, இது மாதிரி உங்கள் மாப்பிள்ளை என் தங்கச்சி கூட பழகிட்டாரு, கர்ப்பமாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு 50 லட்சம் பணம் வாங்குவேன். ஆனால் 2 பேர்கிட்ட பணம் வாங்கினா நான் செட்டில் ஆகிடுவேன் மச்சான். 2 பேருக்குமே ஒன்றை பற்றின உண்மை தெரிஞ்சிடும். அப்புறம் ஓ நிலைமை வச்சுப்பாரு, நீ நடுத்தூரில் பிச்சை இருக்கணும். எப்படி மச்சான் வசதி? இல்லைண்ணா கடைசி கேட்டம்மா என் தங்கச்சிட்டையும் போய் சொல்லிடுவேன் அப்படின்னு இங்கே தாஸ் சொல்ல, என்ன உன் தங்கச்சிட்டியா? ஆமாம் எனக்கு 2 தங்கச்சி மச்சான். ஒரு தங்கச்சி என் கூட இருக்கா, அதான் இன்னொரு தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணியிருக்கிய பவானி தங்கச்சி, அதை சொன்ன மச்சான் அப்படின்னு சொல்ல சுந்தரவனே, டேய் 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 என்னை டார்ச்சர் பண்ணாதடா, எனக்கு 1 வாரம் டைம் கொடு, அதுக்குள்ளே நான் பணத்தை ரெடி பண்ணி உனக்கு தரேன் அப்படின்னு சொல்ல, என்ன மச்சான் நீ தான் ஆஃபீஸில் நிறைய பித்தலாட்டம் பண்ணுறியான், எப்படியோ ஆஃபீஸ்லேருந்து உன் மாமனாருக்கும் உன் மாப்பிள்ளைக்கும் தெரியாமல் பணத்தை அடிச்சிட்டு இருக்க. இந்த 50 லட்சம்லாம் ஒரு அமௌண்ட்டாக மச்சான். நீ சொன்ன மாதிரி 1 வாரம் டைம் தரேன் உனக்கு, அதுக்குள்ளே ரெடி பண்ணி தரலடா அப்புறம் உன் பொண்ணை நிரந்தரமாக நீ பார்க்கவே முடியாது மச்சான், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும் சுந்தரவனே, தரேன்டா வைடா, உன் தங்கச்சி கூட பழகின பாவத்துக்கு இன்னும் நான் என்னெல்லாம் அனுபவிக்க வேண்டியதுன்னு தெரியலையே, வைடா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாரு. கட் பண்ணிவிட்டு திரும்பும்போது பவானியை பார்த்துறாரு. ஆஹா பவானி எப்போ வந்தான்னு தெரியலையே. உடனே சுந்தரம் சமாளிக்கலான்னு சொல்லிட்டு, வா பவானி, இப்போ தான் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், பாப்பா என்னதான்னு சொல்லி கடுப்படிச்சிட்டேன் பவானி. போலீஸ் என்ன தான் பண்ணுறான்னு தெரியல பவானி, இன்னமும் சிவானியை கண்டுபிடிக்கல, எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக வருது அப்படின்னு சொல்ல, பவானி ஒன்று ஓ அப்படிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் பவானி அப்படின்னு சொல்ல, அப்போ தான் சிவானி ஓடி வந்து, அம்மா எனக்கு பசிக்குதுமா, எல்லாம் செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லவும், பவானி சிவானி எப்படி வந்தா இங்கே அப்படின்னு கேட்க, சிவானி வந்து 1/2 மணி நேரம் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லவும், சிவானி யார் அழைச்சி வந்தா பவானி? பொன்னி தான் காப்பாற்றி அழைச்சி வந்திருக்கா. பவானி இப்போ தான் எனக்கு புரியுது, அந்த பொன்னியை சிவானியை கடத்தி வச்சிருந்து அப்புறம் அவளே இப்போது காப்பாற்றிட்டு வந்த மாதிரி சீன் போகிறாப்போல, இந்த வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு, மாமா பார்த்தீங்களா இந்த பொண்ணு என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு சிவானியை அவளே கடத்துகிற மாதிரி கடத்திட்டு போயிட்டு, இப்போது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் பயந்து போய் அவளே கொண்டு விட்டுருக்காமாம்மா. அவள் சும்மா இருக்கக்கூடாது, அவளை முதல்ல வீட்டுக்கு அனுப்புங்க, இல்லைனா நானே போலீஸ் கால் பண்ணி வர வச்சுருவேன், எனக்கு என் பொண்ணு உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல, இங்கே பவானி ரொம்ப அமைதியாக இருக்காங்க. பவானி என்ன பவானி நான் பேசிகிட்டு இருக்க, நீ அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் திரும்பும்போது பவானி சுந்தரத்தை பலான்னு ஒரு அறை விட்றாங்க. அதை பார்த்து வீட்டில் இருக்க எல்லாருமே அதிர்ச்சிடுறாங்க. சொல்லப்போனால் சந்திரசேகர், பவானி என்ன பண்ண, மாப்பிள்ளையாமல் அடிச்ச அப்படின்னு கேட்க, சுந்தரம் ஒன்று என்ன பவானி அந்த பொண்ணியை வீட்டை விட்டு விரட்டுவேன்னு பார்த்தா என்ன அடிக்கிற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, அப்போ தான் பவானி சொல்கிறாங்க, சுந்தரம் பேசின எல்லாத்தையுமே காது வாங்கியிருக்காங்க பவானி அவங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பா இந்த ஆள் மோசமானவர்ப்பா, பொன்னி அன்றைக்கி சொல்லும்போது நாம் தான்ப்பா நம்பலை, பொன்னி சொன்னது எல்லாமே உண்மைதான்ப்பா, இவர் சத்தியமாக நல்லவர் கிடையாதுப்பா, இவர் இன்னொரு பொண்ணு கூட பழகி அந்த பொண்ணை கன்சீவ் வைக்கிருக்காருப்பா, அதை மறைக்கதான்ப்பா இவ்வளோ பெரிய நாடகமும், அதனால தான் அவன் என் பொண்ணை கடத்தியிருக்கான், இனிமே இந்த ஆள் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கான அருகதை கிடையாதுப்பா, அதோட இவரை இந்த வீட்டில் வச்சுக்கிட்டோன்னா இந்த வீட்டில் இருக்க யார் உயிருக்கும்
உத்தரவாதம் கிடையாதுப்பா அப்படின்னு இங்கே பவானி சொல்லவும் சுந்தரத்துக்கு என்ன பண்ணுறதே தெரில. திரு முடிக்கிறாரு. ஆஹா, அப்போ பவானி பேசின எல்லாத்தையுமே கேட்டா போல. இப்போ நாம் என்ன பண்ணுறது, எப்படி சமாளிக்கிறது, எப்படி எல்லாரையும் நம்ப வைக்கிறதுன்னு தெரியாமல் இங்கே சுந்தரம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறாரு. ஸோ சுந்தரம் இப்படி மாட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போனால் பொன்னி நாடகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.